வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற சிற்பங்கள் உங்களையே மெய்மறந்து ரசிக்க வைக்கும். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த சிற்பங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். வேலூர் கோட்டை உள்ள சென்றால் ஜலகண்டேஸ்வரர் கோயில் உள்ளது. அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்ற பின்னர் இடதுபுறத்தில் ஒரு மண்டபம், பிரமாண்டமான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் நமது கண்ணை கவர்ந்து இழுக்கின்றன. வெண்ணெய் பானையுடன் கிருஷ்ணர், பைரவர், நடராஜர், சரபேஸ்வரர், சிவமூர்த்தங்கள், கண்ணப்பர் வரலாறு, நரசிம்மர், அவர் அருகில் வணங்கியபடி கருடாழ்வார், மத்தளம் வாசிக்கும் பெருமாள், மகரிஷி யோகாசனம் செய்கிற சிற்பம், மேல விதானத்தின் தாங்கிற மாதிரி கிளிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணை கவரும் பல சிற்பங்கள். சிற்பக்கலை திறமைன்னு சொல்கிறாங்களே, அதை தான் இப்போ விளக்கமாக காட்ட போகிறோம் பாருங்கள். இந்த மண்டபத்தில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூணை பார்ப்போம். அந்த தூணை பாருங்கள். அதில் ஒரு வீரன் குதிரை மேலே இருக்கான். குதிரைக்கு கீழே 4 வீரர்கள் இருக்காங்க. 4 பேரும் என்ன செய்கிறாங்க பாருங்கள். அங்கே ஒரு மிருகம் இருக்குது பாருங்கள். இது என்ன மிருகம்? இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆமாங்க, அது சிறுத்தை. கிட்ட போய் பார்ப்போம் பாருங்க. சிறுத்தையோட வாயில் ஒரு வீரன் வாளை பாய்ச்சறான். இன்னொரு வீரன் சிறுத்தை மேலே ஏறி நின்றுக்கிட்டு சிறுத்தையை தாக்குறான். சரி, இந்த பக்கம் வந்து பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஒரு வீரன் ஒரு ஆயுதத்தால் சிறுத்தையை தாக்குறான். இன்னொரு வீரன் வாளை எடுத்து சிறுத்தையோட முதுகில் குத்தி அந்த வாளோட கூர் முனையை பாருங்கள், முதுகில் கிழிச்சி இந்த இடத்துல வருது பாருங்கள். தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பம். ஒரே கல்லில் எப்படி இவ்வளவு தத்துரமாக செதுக்கியிருக்காங்கன்னு தெரியலையே. இதை போல் இன்னும் பல சிற்பங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க பரவசமாக இருக்குது. இந்த சிற்பங்கள்லாம் 450 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கில தளபதி இந்த கோட்டைக்கு வந்து இந்த கோயில் சிற்பங்களை பார்த்து வியந்து போகிறார். இந்த தூணு மண்டபம் எல்லாத்தையும் பேத்துட்டு போய் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு விரும்புகிறாரு. இதுக்காக அங்கிருந்து ஒரு கப்பலை வரவழைக்கிறாரு. அந்த கப்பல் வர்ற வழியிலேயே விபத்து நடந்து உடஞ்சி போச்சு. அந்த திட்டத்தையே கைவிட்டுறாரு. தமிழ்நாட்டில் தான் இந்த சிற்பம் இருக்கும்னு இருந்ததுன்னா அதை யாராலங்க மாற்ற முடியும்? நீங்கள் வேலூர் வந்தீங்கன்னா வேலூர் கோட்டைக்கு வந்து இந்த சிற்பங்களெல்லாம் மறக்காமல் பாருங்கள், ரசிங்க. ஒரு நாள் ஒதுக்கி இந்த சிற்பங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாமே. இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.